வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபெங்கல் புயல் வந்துட்டு போயிருச்சு. பட் இருந்தாலும் அதோட தாக்கம் இன்னுமே கொஞ்சம் இருக்கு. மத்த புயல் மாதிரி இல்லாம இது அந்த அளவுக்கு ஒண்ணும் நம்ம சென்னைய பாதிக்கல அப்படின்றது ஒரு சந்தோஷம் தான். இந்த ஃபெங்கல் புயல்ல நாங்க எப்படி சர்வை பண்ணோம்? இதுலருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எதுவும் கிடைக்குதா? விஷயங்கள் எதுவும் கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நாங்க ஃபெங்கல் புயல்ல என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது முதல் நாள் ராத்திரி வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 6 மணிலேருந்தே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மழை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே ஆஃபீஸ்க்கு போனவங்கலாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஸ்கூல் லீவு தான். போன வாரம் ஃபுல்லாமே ஸ்கூல் லீவு தான். செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபுல்லாக லீவ் விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பாருங்கள், அந்த 30ஆந்தேதி நைட்டே கொஞ்சம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கொஞ்சம் மேடான பகுதி, எங்களுக்கே இந்த அளவுக்கு தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. இந்த தடவை ஆனால் மழை 7 சென்டிமீட்டர் டு 10 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் பால்கனிலாம் பார்த்தீங்கன்னா பக்கெட் ஒரு 3/4 பக்கெட் அளவுக்கு நம்பிடுச்சு. அந்த அளவுக்கு மழை கொஞ்சம் நேரம் பெஞ்சாலும் நல்லா பெருசாகவே பெஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாமே மழை. நாங்கள் 2 குழந்தைங்கள வச்சுட்டு நாங்கள் மட்டும் இருக்கிறனால நாங்கள் என்னென்னலாம் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிலிண்டர் தான் நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம். கேஸ் சிலிண்டர் எப்பயுமே இந்த மாதிரி நமக்கு புயல் சுச்சுவேஷன் இருக்கும்போது கேஸ் சிலிண்டர் கரெக்டாக இருக்கா, ரீஃபில் இருக்கா, எல்லாமே நம்ம அலர்ட்டாக வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த அரிசி பருப்பு நார்மலாக இருக்குல்ல, அது வெஜிடபிள்ஸ் வெங்காயம் தக்காளி ஏதோ ஒரு 4 வெஜிடபிள்ஸ் இருந்தாவே போதும். காய்கறிகள்லாம் அந்த மாதிரி இருந்தாவே போதும். நம்ம கொஞ்சம் சர்வை ஆகிக்கலாம். எண்ணெய் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தாவே நம்ம இந்த மாதிரி புயல் ஒரு 2 நாள் 3 நாள் நீடித்தாலும் நம்ம அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று பால் பாக்கெட் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவ்வளோதும் வாங்கி வாங்கி போடுறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியே தெரியல. எதுக்காக அந்த மாதிரி அவ்வளோ பால் பாக்கெட்ஸ்லாம் வாங்கணும்? ஏன்னா ஃப்ரிட்ஜ் எப்படியும் உங்களுக்கு கரண்ட் கட் ஆக போகுது. அட்லீஸ்ட் அந்த கடையில் இருந்தாவது கூலிங்காக இருக்கும். நீங்கள் அவ்வளோ பால் பாக்கெட்டை வீட்டில் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? டேட்டும் அதில் 1 நாள் 2 நாள் தான் அது தாக்கு பிடிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல. ஸோ பால் ஓவராக வாங்குற மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறாதீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக தான் போயிடும். பேக்கெட் பால்லாம் வாங்குறவங்க. ஸோ அன்னன்னைக்கு வர்றது உங்களால் ஆக்சசபிள் இருந்தால் வாங்குங்க. இல்லைனா ஒரு 2 பேக்கெட் 3 பேக்கெட் அதுவே போதுமானதாக இருக்கும். அப்புறம் மாவு எங்கள் ஏரியாவில் எப்போயுமே கிடச்சிது. நான் வீட்டிலேயே எப்போயுமே மாவு வச்சுருப்பேன். கரண்ட் இல்லாததுனால பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் தான் மாவு புளிக்காமல் இருந்துச்சு. அடுத்த விஷயம் கரண்ட் கண்டிப்பாக நமக்கு கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புயல் இருக்கு இல்லையா, நமக்கே ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, மோட்டார் ஃபுல்லாக தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 9:30க்கு கட் ஆக போகுதுன்னா 9 மணி வரைக்குமே நாங்கள் மோட்டார் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கரெக்டாக போட்டு வச்சுட்டாங்க. அதை நாங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம். இது ரொம்ப மெயின். தண்ணி உங்கள் டேங்க்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்ரூம்ஸில் ஒரு பக்கெட் எக்ஸ்ட்ரா என்ன பக்கெட் இருக்கோ எல்லாத்துலேயுமே பாத்ரூம் 2 பாத்ரூம்லையுமே நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டோம். பாத்திரம் வளர்க்குறதுக்கும் தனியாக வச்சுக்கிட்டேன் நான். இப்போ குடிக்கிற தண்ணி தான் மெயினாக நமக்கு இல்லைன்னா ரொம்ப இதாகிடும். ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து மோட்டார் போட்டு மோட்டாரும் செக் பண்ணி கரெக்டாக 9:30க்கு அவங்க கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. எப்போ வரும்னு சொல்ல முடியல. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. யூபிஎஸ்சில் தான் ஓடுது. கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியே ஆகணும். அதனால அந்த ரூமில் லைட்டு ஃபேனு, எங்களுக்குமே லைட்டு ஃபேனு, குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, அதுங்க விளாடணும் செய்யணும் பயந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருட்டாக இருந்தது பகல்லே. அதனால் லைட் ஃபேன்லாம் போட்டே வச்சுருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஈவினிங் கரெக்டாக 6:00 யூபிஎஸ் கத்த ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சு டோட்டலாக எல்லாமே கருப்பாயிடுச்சு. அதுவும் மழை வெளியில் கொட்டுறதுக்கும் உள்ள பனி மாதிரி வீட்டில் டைல்ஸில் காலை வைக்கவே முடியல. குழந்தைங்கள தரையில் விடவே முடியல. 2 பக்கமும் பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு அந்த பேம்பர்ஸ்லாம் சின்னவனுக்கு போட்டு வச்சு அப்படி தான் நான் வச்சுருந்தேன். காலையில் இருந்ததில் மாவு, அதே போல் மிக்ஸி யூஸ் பண்ணாமல் என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு சாம்பாரையும் பருப்பையும் வச்சுட்டு எனக்கு அமாவாசை. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அவரைக்காயை பொரிச்சாச்சு. இதுக்கு மிக்ஸி எதுவும் நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது. தேங்காய் யூஸ் பண்ணாமல் சமைச்சு முடிச்சாச்சு. 6 மணிக்கு கரண்ட் போனதுலேருந்து நாங்கள் இப்படி தான் உட்காந்துருந்தோம். கேண்டில்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கேண்டில்ஸ் தான் மெயின். ஏன்னா எப்போ திரும்ப கரண்ட் வருதுன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பழக்கன்றதுனால பெரியவங்கெல்லாம் நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம். என்னோட குழந்தை இப்போ தான் 2 வயசு ஆக போகுது. அவன் ரொம்ப ஒரு மாதிரி இருட்டுக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டேன்ட்டான். ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தான். அவனை மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதே போல் ராத்திரி சீக்கிரமாகவும் மாவு இருந்ததுனால தோசை ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட்டு படுக்க வச்சுட்டேன். படுத்தாலும் 2 மணி போல் நாய் குறைக்கிற சத்தம் அதெல்லாம் ரொம்ப கிடைச்சு. நாயெல்லாம் என்ன பண்ணும் இந்த மழையில், அதெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தது. அதுலேயே அவன் தூங்கவே இல்லை. காலையில் வரைக்கும் நாங்கள் அந்த இருட்டுக்குள்ளேயே அப்படியே இருந்துட்டோம். அப்போ தான் நினச்சேன், நம்மளாம் பரவாயில்ல, தண்ணியாவது அட்லீஸ்ட் நமக்கு வரல, மேலே இருக்கோம். நம்ம எல்லாமே கரெக்டாக நம்ம ப்ராப்பராக இது பண்ணதுனால ஓரளவுக்கு குழந்தைங்கள மட்டும் வச்சுட்டு பார்க்குறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேர் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கும்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கே வழி இருக்காதுல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே மனசு அன்னைக்கு கஷ்டமாக இருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நைட் இருந்தே உங்களுக்கு மழை இல்லை. ஒரு 3 மணி போல் இருந்தே மழை அப்படி படிப்படியாக விட்டுருச்சு. மறுநாள் காலையில் நாங்கள் இப்படி தான் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், மாடுக்கெல்லாம் ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாரு.
இது வந்து ஒன் டே மட்டும் அப்படின்றதுனால ஈஸியாக சர்வே பண்ணிட்டோம். அடுத்த நாளும் ஒரு 12 மணிக்கு மேலே தான் கரண்ட் வந்துச்சு. ஸோ அன்றைக்கும் நாங்கள் வந்து மிக்ஸி இது யூஸ் பண்ணாமல் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். காலையில் வந்து மாவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 நாள் மாவு வந்து வந்தது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறணும். பால், மாவு ப்ளஸ் வந்து கேஸ் சிலிண்டர், தண்ணி, இது 4 இருந்தாவே போதும். நம்ம யார் எத்தனை பேர் இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே வந்து அமைதியாக இருந்துக்கிறலாம். இதை தவிர்த்து கண்டதையும் வாங்கி நம்ம வந்து உள்ளே வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏதாவது ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்டு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த குழந்தைங்கள வச்சு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டிவி இருக்காது, எதுவும் இருக்காது. மெயின் முக்கியமாக எங்கள் வீட்டில் வந்து டிவியே கிடையாதுங்க. அதனால இந்த நியூஸ் சேனல் வந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயமுறுத்துகிற விஷயம்லாம் நடக்கவே இல்லை. அவங்க எதுக்கு அப்படி போடுறாங்கன்னே தெரியல. ஒருவேளை புயல் வந்துட்டு சும்மா போகுதே அப்படின்னு போடுறாங்களா, இல்லை எந்த டேமேஜும் பண்ணாமல் போகுதே, இவங்களெல்லாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு பயமுறுத்துறாங்களா. அந்த தம்ப்நெயில்லாம் பார்த்தோன்னா நமக்கே அப்படியே ஒரு பயமாக தான் இருக்குது. நாங்கள் சும்மா யூடியூப்பில் தான் செக் பண்ணிக்கிட்டோம். அதில் பார்த்திங்கனாவே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குது புயல், அதுக்கப்புறம் வந்துடும் இந்தா வருது அந்த வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அதனாலேயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். நீங்களும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தண்ணி வந்து எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நின்னது தான். ஏன்னா 10 சென்டிமீட்டருக்கு மேலேயே ஒரே நாளில் பேஞ்சிருக்கு இல்லையா. ஆனால் அடுத்த நாளே வந்து எல்லாமே அப்படியே வத்திடுச்சு. சாக்கடையில் நின்றுட்டு இருந்த தண்ணி கூட அப்படியே ஓடிடுச்சு. கால்வாய் வழியாக அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இந்த புயல் வந்து அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் வந்து இதே போல் தான் நம்ம வாழ்க்கையும். நம்மளும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நேரம் தான் அந்த இருட்டான பக்கங்கள் நம்ம வாழ்க்கையில். அதை தாண்டிட்டோன்னா மறுபடியும் வெளிச்சமாயிடும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த புயல் மாதிரி தான் சில கஷ்டங்களும். அதுலேயே அப்படியே நின்றுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அதுவும் கடந்து போயிடும். ஸோ எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம போராடி ஜெயிச்சோன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.